வணக்கம். இந்த வீடியோல நாங்க திருப்பி எங்க வந்திருக்கோம் சொன்னா பஜாஜ் ஷோரூம்ல இருக்கிற நாங்க இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் பைக்கை பற்றி பார்த்துறாங்க. ஆனா இப்ப நாங்க பார்க்க போறது பெரியவங்களுக்கு பசங்களுக்கு வந்து பயங்கரமா பிடிச்ச ஒரு பைக் பல்சர் 160. நாங்க அதே மாதிரி ஜோசப் மோட்டார்ஸ்ல தான் வந்து இந்த பைக்கையும் நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த பைக்கை பற்றி கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சரி, இந்த பைக்கை பத்தி சொல்லுங்க. இது வந்து 160 பல்சர் 160 இல்ல பல்சர் 160. இது வந்து பிரீமியம் மாடல். பல்சர் 160ல வந்து இது வந்து பிரீமியம் மாடலா தான் இந்த மாடல் வந்து இருக்கு. சோ என்ன விலை போகுதுண்ணா இது? இதுல வந்து 9,95,950. அதாவது 9,95,950 வந்து இந்த பைக்கின் பிரைஸ். இதுல வந்து 40,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஓகே, இந்த பைக்கு வந்து கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். அதுக்கும் இந்த மாசம் முடியும் வரைக்கும் அப்படித்தானே? ஓகே. அதே மாதிரி லீசிங் கட்ட போறீங்கன்னு சொன்னா, லீசிங்க்கு நீங்க இந்த வாகனம் எடுக்க போறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பே பண்ண வேண்டியது அது வந்து அந்த 50%. அது வந்து 4,57,975 ரூபா வந்து நீங்க லீசிங் பேமெண்டா வந்து கட்ட வேணும். அதாவது இது வந்து டவுன் பேமெண்டா வந்து நீங்க கண்டிப்பா கட்டியே ஆகணும்ன்ற அமௌண்ட். அது இதே மாதிரி இதுல இருக்க அந்த 40,000 அந்த கழியும் வந்து இதுல வந்து கழிஞ்சு நீங்க மிச்ச காசு கட்ட வேண்டியதா இருக்கும். சரி, இந்த பைக்கை பற்றி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது ஒரு பெட்ரோல் பைக். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் பைக் பார்த்துட்டு இங்க வரபடியா நீங்க வந்து இதுக்கு ஏதோ இது மாதிரி யோசிக்க கூடாது. இது வந்து பெட்ரோல் பைக். இந்த பெட்ரோல் அளவு என்னன்னா, பெட்ரோல் இதுல வந்து இது கிலோமீட்டருக்கு ஒரு 55 தான் பேரு. லிட்டருக்கு 55. இதுல டேங்க் 13 லிட்டர். 13 லிட்டர் கிட்டத்தட்ட நீங்க 1 லிட்டருக்கு 55 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பல்சர் 160 பிரீமியம் மாடல். முந்திய மாதிரி இல்ல. இப்ப வந்து இந்த பைக்ல ஹெட்லைட் எல்லாம் வேற, ஸ்விட்ச் எல்லாம் வேற மாடல். ஹெட்லைட் வேற மாதிரி இருக்கா? அது வந்து இது பாத்தீங்கன்னா தெரியுமா? ஓகே, சவுண்ட்லாம் நல்லா இருக்குண்ணா. ஓகேண்ணா. ஓகே, இந்த ஹெட்லைட் டிசைன் வந்து மாத்திருக்கேன் என்ன? ஓகே, வந்து எல்இடி தான் இந்த லைட். இது சிக்னல் லைட். சிக்னல் முதல் வந்ததா இல்லது? இது வரையக்குள்ள இந்த முறை வரையக்குள்ள அதெல்லாம் எல்இடியா தான் வந்தது இந்த முறை. ஓகே, இது வந்து இப்ப என்ன கொஞ்சம் வெளியில வித்து மாத்தி வாங்கி போடுவீங்க. அது மாதிரி இல்லாம இது வந்து பிரீமியமா என்ன செய்யணும் சொன்னா கம்பெனியை வந்து இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட்டை வந்து கொடுத்திருக்கணும். அது வந்து நல்லா கிளியராயும் இருக்கு பாக்க. இதுல வந்து போன் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம். அது வந்து இது பிளே ஸ்டோருக்கு போய் பஜாஜ் அடிக்க பஜாஜ் ரைட் கனெக்ட் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி போட்டு டவுன்லோட் பண்ண பிறகு முதல் கஸ்டமர்னு பேரை கேட்கும், பேஜ் நம்பரை கேட்கும், ஒரு எக்ஸஸ் கோடு ஒன்று கேட்கும். அதை கண்ட சர்வீஸ் புத்தாதில் வரும். இந்த அதை கொடுத்து கனெக்ட் பண்ணினால் உங்களுக்கு ஃபோன் கால் வார கோல் எல்லாம் இவடத்துல வந்து காட்டும். பேர் காட்டுமா? நம்பர் காட்டும். பேர் சேவ் பண்ணியிருந்தா பேர் விழும். நம்பர் வரும். இது ஆன்சர் பண்றோம்னா இந்த டீட்டெயில் அமர்த்தினா நீ ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் ஆயிடும். காலக்குள்ள இயர்ஃபோன் இருந்தா போனே ஆன்சர் ஆகும். லொகேஷன் பார்க்கலாம். பைக் வேற யாரும் கொண்டு போனா அந்த பைக் இந்த காலம் தண்ட போனில பைக் எங்க நிக்குதுன்னு லொகேஷன் பார்க்கலாம். ஓகே, சூப்பர். வேற டிஸ்பிளே விஷயங்கள் இருக்கானா? வேற இது ரெயின் மூட் ஒரு மூடுகளும் இருக்குது. இல்ல இதுல மூட் இதுகள் இருக்கா? கியர் சிஸ்டம் சொல்றீங்க. அது வந்து இருக்கு. மற்ற மூடுகள் இருக்கு. இல்ல ரெயின் மூட் அது எல்லாம் இருக்கு. ஓகே, மூடு இதுல இருக்குது. ஓகே. மற்ற பெட்ரோல் காட்டுது. இது வந்து பெட்ரோல் தானே? இது வந்து பெட்ரோல். அது பெட்ரோல் இல்லைன்னு சொன்னா அதோட அடையாளம். நியூட்டன் கியர் காட்டும். அதே மாதிரியான சொன்னால் இதில் வந்து மூட் காட்டும். நீங்கள் என்னென்ன இதில் போகிறீங்கன்ற மாதிரி மூட்டும் காட்டும். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்க் பிரேக் இருக்குது. பின்னுக்கு வந்து டிஸ்க் பிரேக். இந்த 2 பிரேக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிஎஸ் பிரேக். அதே மாதிரி இந்த கால் வைக்கிற இந்த ஃபுட் ரேசர்கள், இந்த கால் வைக்கிற இந்த இதுகள் இருக்குது. அதே மாதிரி இது இந்த சைலன்சர் வந்து அடியில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல லுக்கில் இருக்கும். பார்க்க பைக் வந்து பயங்கர லுக்காக இருக்கும். இந்த கலர்ஸ்கள் இதுகள் பெயிண்டிங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க பயங்கர நீட்டா இருக்கு இந்த 160. அதே மாதிரி இங்கால பார்த்தோம்னு சொல்லிட்டுனா கியர் எத்தனை கியர்னா இருக்குது? 5 கியர். இங்க இதுல கொடுத்துருக்காங்க. எல்லாம் மேலையா? இல்ல ஒன்று கீழே மிச்சம் எல்லாம் மேலே. மிச்ச நாளும் மேலே இருக்கு. ஸோ இதுல வந்து கியர் சிஸ்டம் வந்து படம் போட்டுருக்கு. என்ன மாதிரி இது கியர் போடணும் பண்றது. இன்ஜின் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. கார்பரேட்டர் இல்ல. இது வந்து பம்ப் மாதிரி. இது வந்து கார்பரேட்டர் சிஸ்டம் இல்லையா? இது வந்து பம்மோட தான். நீங்க சொல்லுங்க. இதுக்குள்ளே மற்றது டூல் கிட் எல்லாம் இதுக்குள்ள பஞ்சு வரும். என்ன இருக்கு? டூல் கிட் ஒன்று இங்க இருக்குது. மற்ற இந்த இருக்குது.
ஓகே நான் இருக்கும் ஃபுட் ஓகேண்ணா ஓகே 2 சீட்டும் கரெக்டாக குடிமா இருக்குண்ணா. ஹேண்டில் வந்து இது வந்து ஹேண்டில் லாக் வந்து ஒரு இந்த சைடுக்கு தான் மட்டும் போடலாம், இந்த பக்கத்தான் மட்டும் போடலாம். ஓகே மற்ற பக்கத்துக்கு முந்தி பாடல்களுக்கெல்லாம் ரெண்டு பக்கம் போடலாம். ஓகே ஆனா இதுகளுக்கு அப்படி இல்லை, ஓகே ஒரு பக்கம் தான் ஹேண்டில் லாக் போடலாம், மற்ற பக்கத்துக்கு போடலாம். இதுதான் பெரும். இது மற்ற இது பம் மாடலான பைக் தான், இந்த கார்பரேட்டர் இல்லை, மாடல். மற்ற இதுல இது வந்து முந்தி வர ஹெட் லைட் எல்லாம் வேற. இப்ப வந்து இது இப்படி தட்டினா ஹெட், இப்படி தட்டினா டிம், இந்த ஃபிளாஷ் பண்ணி ஓகே. இதுல விஷயங்கள் இருக்கா? இல்ல, இதுல அந்த மூடுகள் செட் பண்றது, மற்ற போன் என்ன விஷயங்கள் மூட் வந்து வருது? ஸ்பீடுக்கா இல்லது போன் ஆன்சர் பண்றதுக்கு போன் ஆன்சர் பண்றது, ரெயின் மூன். அந்த ரெயின் மூடலாம் என்ன செய்யும்? வழுக்காம இருக்கும். வழுக்காம இருக்கிறது, வழுக்கமாட்டா இங்க காட்டன் அது செட் பண்ணணும். ஓகே செட் பண்ணி வச்சிருந்தா அந்த இதை காட்டன். மற்றது சிக்னல் லைட் ஹோன் வேற என்ன அவ்வளவு கொஞ்சம் தொலைந்த வேலை செய்யும், அது மாதிரி இல்ல. இதுல வந்து நாங்க ஒன் பண்ண மட்டும் தான் வேலை செய்யலாம். ஓகே ஓகே. சரி, என்ன இந்த பைக்ல இருக்கு? இந்த பைக்ல வேற என்ன விஷயம் கதைக்கணும் நினைக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை, இது வந்து பிரீமியம் மாடல்ன்றபடியே இது வந்து கோல்ட் கலர் தான் வந்திருக்கு. அந்த பிரீமியம் மாடல் சொன்னீங்க, அது வந்து நார்மல் பைக்கும் பிரீமியத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு? நார்மல் பைக்கு இது வந்து கொஞ்சம் வந்து மாறிதான் வரும். அது வந்து இது இந்த சில்வர் கலருக்கு இதுக்கு பல கருப்பில வரும். ஓகே. இதுல இந்த சில்வர் வந்து மேல வரும். ஓகே. இதுக்கு வந்து கோல்ட் கலர், இதுக்கு மாறிதான் வரும். அதாவது USD என்று சொல்றாங்க. USD. ஓகே. அது மாதிரி வேற என்ன விஷயம் இருக்கு பிரீமியத்துக்கு நார்மலுக்கும்? பிரீமியத்துக்கு நார்மலுக்கும் அதுக்கு வந்து பல்ப் மாடல், இதுக்கு வந்து LED மாடல். ஓகே ஓகே. இதுக்கு மாடல். அதாவது 160 ஸ்டிக்கர் வந்து இதுக்கு இருக்குது, அதுக்கு இல்லை. அதுக்கு வந்து வேற. ஓகே ஓகே. கூடுதலா அந்த ஓவர்லாம் அதுல உள்ள மாற்றம் வந்து முக்கியம். ஓகே ஓகே. மற்றபடி எல்லா இதுக்கும் உண்டாதான் இருக்குது. ஆனா பஜாஜ் இந்த பைக்ல பேர்ல வந்த பஜாஜ் முத்திரை பதிக்கிறது வந்து குறைவா இருக்கும். பல்சர் மட்டும் தான் கூட இல்லாடான்னு தெரியுது. கூட கேட்டா பஜாஜ் இப்ப ஸ்டிக்கராய இதுல வந்து போன் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். சோ இதுல வந்து நீங்க USB போன்ல வச்சு நீங்க சார்ஜும் பண்ணலாம், போனும் சார்ஜ் பண்ணலாம். பின்னுக்கு அதை மாற்றம் இருக்கான மற்ற பைக்கும் இருக்கும். பின்னுக்கு இல்ல, பின்னுக்கு ஒரு மாற்றம் இல்ல. அது அந்த பைக்கும் இந்த பைக்கும் சேமா தான் இருக்கு. பிரீமியத்துக்கும் இதுக்கும் ஒரு மாற்றம் வந்து சூப்பர் ஜோபரல் அதுதான் மாற்றம். பிரைஸ்ல என்ன வந்து அது வந்து 9,34,950. டிஸ்கவுண்ட் போகுது. 8,74 தான் അതിന്റെ தற்போதைய விலை. டிஸ்கவுண்ட் கழிச்சு கிடைக்கும். சோ அந்த பைக் இங்க இருக்கா? அது பைக் இப்ப இல்ல, நீங்க எடுத்து கொடுப்பீங்க. ஓகே, அந்த பைக் வேணும்னு சொன்னாலும் நீங்க எடுக்கலாம். சோ அதோட விலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது வந்து பிரீமியம் பர்சன். ஆனா இது வந்து பயங்கர லுக்கா இருக்கு. இந்த கலர் நீங்க கேமரால எப்படி இருக்கோ தெரியல, பட் நீங்க நேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கர இதா இருக்கு. இதுல வந்து சின்ன சின்ன இதை வந்து இந்த கட் பண்ணிருக்கேன். ஸோ பார்க்கவே இது வந்து நல்லா இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தாலும் ஒரு நல்ல லுக்கா இருக்கக்கூடிய ஒரு பைக்கா தான் இந்த பைக் வந்து காணப்படுது. ஸோ இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாலும் நீங்க வந்து ஜோசப் மோட்டர்ஸ்ல வாங்கலாம். அதே மாதிரி இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொன்ன மாதிரி ஜோசப் மோட்டர்ஸ்ல வந்து வாங்கலாம். இந்த பைக்கின் விலைகள் எல்லாம் காய்ச்சாச்சு. உங்களுக்கு லீசிங் அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்க பண்ணி கொண்டு வந்து வாங்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு லீசிங் யாரெல்லாம் தெரியாது அந்த மாதிரி சொல்லி சொன்னா நீங்க அவங்களுக்கும் கால் பண்ணி கழிச்சிங்கன்னு சொன்னா அவங்களும் உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்தா தயாரா இருக்கணும். அது மாதிரி இந்த 160 பிரீமியம் வந்து எப்படி இருக்குன்றத இந்த பல்சர்ஸ் லவ்வர்ஸ் அந்த பல்சரை வந்து பயங்கரமா விரும்பி எடுக்கிற மக்கள் இருப்பினும் அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி இது வந்து புதுசா வந்திருக்கு, இந்த பிரைஸ்ல வந்திருக்குன்ற விஷயங்களையும் வந்து நீங்க வந்து தெரிவித்துக் கொள்ளலாம். மறக்காம உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. பாய்.